செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நமது எண்ணங்கள் என்றும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் தூங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரம் வரும், நம்ம ரொம்ப மனசார ஒரு விஷயத்த கேட்போம். யா அல்லாஹ், இதை மட்டும் எனக்கு கொடுத்துரு. இப்படி துவா கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நாட்கள் பாட்டு போய்கிட்டே இருக்கும், மாதங்கள் போகும். ஆனா நம்ம துவாக்கு பதில் கிடைக்காம இருக்கும். அந்த நேரத்துல நம்ம மனசு என்ன தெரியுமா கேட்கும்? நான் இவ்வளோ கேட்கிறேனே யா அல்லாஹ், ஏன் என்னுடைய துவாவை கேட்க மாட்ற அப்படின்ட்டு நம்மளுடைய மனசு நம்மளையே அறியாம இந்த வார்த்தையை உபயோகிக்கும். இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம துவா ஏன் உடனே ஏற்கப்படலை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அதுதான் இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய துவா என்றைக்கும் ஒருபோதும் வீணாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் துவா செய்கிறான், அந்த துவாவில் பாவமான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து உறவு துண்டிக்கக்கூடிய விஷயம் இல்லை என்றால் அப்போது அல்லாஹ் இந்த 3 விஷயத்தில் ஒன்றை கொடுப்பான். அது என்ன அந்த 3 விஷயம்? ஒன்று, உடனே அந்த துவாவை அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். 2, இல்லை என்றால் அதை நமது எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பான். 3வது விஷயம், அதுவும் இல்லை என்றால் அதற்கு பதிலாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீமையை தடுப்பான். இதனுடைய அர்த்தம் என்ன? நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் ஏற்கனவே பதிலளிக்கப்பட்டு விட்டது. ஆனா நாம எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பதில் இருக்காது. இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன் நம்மளுடைய துவாவை அல்லாஹ் தாமதப்படுத்துறான்? இந்த டவுட் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அந்த துவாவுக்கு உடனே எனக்கு பலன் கிடைக்கவே இல்லை, நான் மனசார கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனதிலையும் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம நினைச்சுக்கணும். நாம கேட்கறதுக்கு மேலான விஷயங்களை அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருக்கான். குர்ஆன் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம், நீங்கள் வெறுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இது பக்ராவில் வரக்கூடிய ஒரு வசனம். இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். மனிதர்களுடைய அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் திட்டமானது மிக கனக்கச்சிதமாக இருக்கும். சில நேரம் நம்ம கேட்குற விஷயம் கிடைக்கல, ஒருவேளை கிடைச்சிருந்தா அந்த விஷயத்தால நம்மளுடைய வாழ்க்கை வேற மாதிரி வேற திசையில போயிருக்கலாம், அதனால நமக்கு ஆபத்து வந்திருக்கலாம். அதனாலதான் அல்லாஹ் நமக்காக தடுத்து வச்சிருக்கலாம். நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அது நமக்கு கேடானதாக இருக்கலாம். புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அல்லாஹு தாலா நம்முடைய பொறுமையை சோதிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் இது. ஒரு அடியான் தொடர்ந்து துவா செய்கிறான், அவன் அவசரப்படாமல் இருந்தால் அவனுடைய துவா ஏற்கப்படும். எப்படி? ஒரு அடியான் தொடர்ந்து துவா செய்கிறான், அவன் அவசரப்படாமல் இருந்தால் அவனுடைய துவா ஏற்கப்படும்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவசரம்னா என்ன யா ரசூலல்லாஹ், எதை நீங்க மையப்படுத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொல்றாங்க, நான் துவா கேட்டேன், ஆனா அதுக்குண்டான பலன் எனக்கு கிடைக்கல. இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா, இதற்கு பேர் தான் அவசரம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம என்னைக்கும் ஒருபோதும் நம்மளுடைய துவாவை விட்டு கொடுத்துடவே கூடாது. இறைவன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு இதோடைய தேவை நிறைவேற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டு நமக்கு கிடைக்கல, நான் கேட்டுட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. அந்த விட்டு கொடுத்துட்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் அவசரம். நான் எவ்வளவோ கேட்டேன், எனக்கு அல்லாஹ் செய்யல அப்படின்ட்டு அந்த மனம் தளர்ந்து பேசுறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் அவசரம்ங்கிறது. சில பேர் அல்லாஹ்வை சந்தேகிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தங்களுடைய துவா நிறைவேறலைன்னா, நான் எவ்வளவோ கேட்டுட்டேன், எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, அல்லாஹ் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை சர்வசாதாரணமா பல பேர்கிட்டேருந்து வந்துடுது. சில நேரம் நம்முடைய துவாவுக்கு நாமளே தடையா இருப்போம். இதற்கு பேர் தான் அந்த தடை. நம்ம பொறுமையை கடைபிடிக்காம நம்ம என்ன பண்றோம், நமக்கு உடனே கிடைக்கலங்கிற ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ்வை நாம சந்தேகிக்கக்கூடியவர்களா ஆயிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொல்றாங்க, ஒருத்தன் நெடுந்தூரம் பயணம் பண்ணி கையை தூக்கி துவா செய்யறான், ஆனா அவனுடைய சாப்பாடு ஹராமான சாப்பாடா இருக்குது, அவனுடைய சம்பாதிப்பு ஹராமான சம்பாதிப்பா இருக்குது.
அப்போது அவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? அப்போ நம்மளுடைய துவா ஒரு சில நேரங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா நம்ம கிட்ட ஏதாவது தவறுகள் இருக்கலாம். ஏதாவது ஹராமான விஷயங்களை நாம செய்யக்கூடியவர்களா கூட இருக்கலாம். ஆக நம்மளுடைய வாழ்க்கை ஹலாலான முறையில இருக்கணும். நம்மளுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கணும். இப்படி இருந்தும் நம்முடைய துவா உடனே பதிலளிக்கப்படலைன்னா ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க. நாம கேட்கிற எல்லா துவாக்களும் அல்லாஹ் ஜன்னத்துல சேமிச்சு வச்சிட்டு இருக்கிறான். சொர்க்கத்துல நமக்காக சேமிச்சு வச்சிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கியாமத்து நாள்ல ஒரு மனுஷன் தன்னுடைய துவாக்கான பரிசுகளை பார்த்து என்ன சொல்வானா, யா அல்லாஹ், என்னுடைய எந்த துவாவும் இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்படாமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுவானா. என்னுடைய எந்த துவாவும் இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்ளப்படாமையே இருந்திருக்கலாமேன்னு சொல்ற அளவுக்கு அங்க நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இருக்கும்னா பாத்துக்கோங்க. ஆக நம்ம ஒரு விஷயத்த கேட்டு அது நமக்கு கிடைக்கலன்னா இறைவனை சந்தேகிக்கக்கூடியவர்களா ஆயிடக்கூடாது. நம்ம பொறுமை காக்கணும். நம்மளுடைய துவா திரும்ப 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 நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால இன்னையிலேந்து துவா கேட்கறத ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. அந்த துவாக்குண்டான பதில் தாமதமாக கிடைச்சாலும் சரி, துவா கேட்கறத மட்டும் என்னைக்கும் நிறுத்திடவே கூடாது. அல்லாஹ் என்றும் அமைதியா இருக்க மாட்டான். நம்மளுடைய துவாக்கள் பதிலளிக்கப்படவில்லை என்றால் நமக்காக அந்த துவாக்கள் அனைத்துமே சொர்க்கத்துல சேமிச்சு வைக்கப்பட்டுட்டு இருக்குது. அதனால நம்பிக்கையோட கேளுங்க. ஒரு நாள் அந்த துவா உங்களுக்கு அழகான நேரத்துல வந்து சேரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.